பிகேஆர் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் பொருளாதாரத்துறை அமைச்சர் பதவியை ரவிஜி ரம்லி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தமது முன்னோடி ரவிஜி ரம்லிக்கு அவர் வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். எப்போதும் அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்கொள்ள துணிந்து உண்மையை பேசுவதற்கும் நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொருளாதார நீதி குறித்த கொள்கைகளை ஆதரிப்பதற்கும் ரவிஜியை அவர் பாராட்டினார். ரவிஜியின் பல கொள்கை யோசனைகள் அரசாங்கத்தால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரவிஜியின் கருத்துகள் மற்றும் மனநிலை எப்போதும் நாட்டிற்கு ஒரு பலமாக இருக்கும் என்றும், அவர் நிர்வாகத்தில் உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமது தேசத்திற்கு தைரியமான யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் கூறினார். மேலும் ரவிஜி இன்னும் பங்களிக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தாம் நம்புவதாக நூருல் இசா குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ சுற்றுலா மேற்கொள்வோருக்கான சிறந்த நாடுகள் பட்டியலில் சிங்கப்பூர், துருக்கி உள்ளிட்ட நாடுகளை விட மலேசியா தற்போது முதல் இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயை தளமாக கொண்ட உலகளாவிய நிறுவனமான நோமட் கேபிட்டலிஸ்ட் அமைப்பு வழங்கிய இந்த அங்கீகாரம் மலேசியாவின் மருத்துவ நிபுணத்துவம் மீது அனைத்துலக நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துகிறது என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். நமது மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் நிபுணத்துவம், உயர்தர சுகாதார பராமரிப்பு, நவீன சிகிச்சை, அன்பான சேவைகளின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவிஜியை தொடர்ந்து இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மியும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் இன்று தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்ததாகவும், ஜூலை 4ஆம் தேதி அந்த பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அவர் கூறினார். தாம் நாளை முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை விடுப்பில் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மைய கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவியை பாதுகாக்க தவறியதால் தாம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்ததாக அவர் கூறினார். இருப்பினும் சித்யா வங்சாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக தனது கடமைகளில் கவனம் செலுத்தப் போவதாக அவர் உறுதி அளித்துள்ளார். சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் கட்சிக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகளை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபுவாட் ஜர்காசி மறுத்துள்ளார். கட்சிக்கு எந்த நன்மையையும் தராத ஜனரஞ்சகவாதிகள் அம்னோவுக்கு தேவையில்லை என்று அவர் வலியுறுத்தினார். அம்னோ அவரை மீண்டும் கொண்டு வருவது பற்றி தாம் எதுவும் கேள்விப்படவில்லை என்றும், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் கட்சிக்கு எந்த நன்மையையும் தருவதில்லை, தங்கள் சொந்த நலன்களுக்கு மட்டுமே சேவை செய்கிறார்கள் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் முடிவுகளை மதிக்கும் விசுவாசமான உறுப்பினர்கள் அம்னோவுக்கு தேவை என்று புவாட் மேலும் கூறினார். கைரிக்கு அத்தகைய விசுவாசம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று சோர்வு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புரூனேயின் சுல்தான் ஹசானால் போல்கியா நல்ல நிலையில் இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 78 வயதான சுல்தான் கோலம்பூரில் உள்ள தேசிய இருதய நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவர் பல நாட்கள் கண்காணிப்பில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புரூனே சுல்தானை சந்திக்க ஐஜேயில் சென்றதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவர் தற்போது ஓய்வெடுத்து வருவதாகவும் நல்ல நிலையில் உள்ளார் என்றும் அன்வார் தெரிவித்தார். புருனேயில் சுல்தான் பல முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார். பிரதமர், நிதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றுகிறார். கோலம்பூரின் தமான் டானாவ் கோத்தாவில் உள்ள ஒரு குழந்தை பராமரிப்பு மையத்தின் பராமரிப்பில் இருந்த 7 மாத ஆண் குழந்தை கடந்த திங்கட்கிழமை காலை இறந்தது. இறப்புக்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாக வங்சாமாஜு காவல்துறை துணைத் தலைவர் ஷாருல் அன்வார் அப்துல் வகாப் தெரிவித்தார். குழந்தை பராமரிப்பு மையம் மற்றும் பிற தொடர்புடைய நபர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்படும் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். கோலாலம்பூர் குற்றவியல் புலனாய்வு துறையின் பாலியல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவு விசாரணையை கையாளுவதாக அவர் தெரிவித்தார். குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்தல், புறக்கணித்தல், கைவிடுதல் அல்லது வெளிப்படுத்துதல் ஆகியவை தொடர்பான 2001 குழந்தை சட்டத்தின் பிரிவு 31 ஒன்றின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20,000 வெள்ளிக்கு மிகாமல் அபராதம், 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய பிராந்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் உலகளாவிய வர்த்தகத்திற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒருதலைப்பட்ச கட்டண நடவடிக்கைகளை விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து தென்கிழக்கு ஆசிய தலைவர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர்.
கட்டணங்கள், மூலதன ஓட்டங்கள் மற்றும் மாற்று விகிதங்களில் ஏற்ற இறக்கத்தை தூண்டக்கூடும் என்று 46வது ஆசியான் உச்சி மாநாட்டின் முடிவில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஒருதலை பட்ச கட்டணங்களை விதிக்க அமெரிக்கா அண்மையில் அறிவித்தது மற்றும் அதன் சாத்தியமான தாக்கம் நமது பொருளாதாரங்களில் ஏற்பட்டிருப்பது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துவதாக அந்த கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. ஆனால் சாத்தியமான விளைவுகள் இருந்த போதிலும் ஆசியான் பழிவாங்கும் நடவடிக்கைகளுடன் இருக்காது என்றும் அதற்கு பதிலாக வாஷிங்டனுடனும் தொடர்பு வழிகளை திறந்து வைத்திருப்பதாகவும் உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவுடன் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.